வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர்லேருந்து துரை. இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சொன்ன முன்னாடி இதுக்கு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கொடுப்பனை பார்க்கணும். அடுத்தது தசாபுத்தியை பார்க்கணும். கோச்சாரத்த பார்க்கணும். அடுத்தது ராகு கேதுவோட நிலைய பார்க்கணும் அப்படின்னு. ஒரு திருமணம் ஆகாத ஜாதகத்த தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட்டு அந்த கொடுப்பனை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த கொடுப்பனை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து, அதுக்கு ஏத்தபடி அந்த ஏன் அதுக்கு திருமணம் ஆவல, திருமணம் ஆகாததற்கு என்னலாம் விதி அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் நெறைய திருமணம் ஆகாத ஜாதகம் நம்ம குரூப்ல வந்து உதாரணம் போட்டு, இது போல விதிய சொல்லியே போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. இது இப்ப சமீபமா பார்த்த ஒரு ஜாதகம். இவங்களுக்கு திருமணம் ஆவல இந்த ஜாதகம் இருக்கு. எப்பயுமே வந்து திருமணம் ஆகல அப்படின்னா, நாம சொல்ற எப்பயும் சொல்ற ஒரே விஷயம் தான். ஒரு கிரக அமைப்பு ஒரு ஒரு மாரி ஒரு ஜாதகத்துல இருக்குன்னா, அதே கிரக அமைப்பு உள்ள எல்லாருக்கும் ஒரே நிகழ்வு சரியா நடக்கிறது இல்ல. இப்ப நான் இப்ப ஒரு ஒரு போடுறேன் ஒரு உதாரண ஜாதகம். அந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆகல. அப்ப அந்த ஜாதக காலகட்டங்கள்ல பொறந்த எல்லாருக்கும் திருமணம் ஆகலையா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. கண்டிப்பா இருக்கும்ல. அந்த லக்கணத்துல எவ்வளவு லட்சம் பேர் பொறந்திருக்கலாம். எல்லாருக்குமே திருமணம் ஆகாம இருக்குமானா கிடையாது. அப்படி கிடையாது. ஆனா, அது அந்த சூழலுக்கு ஏத்தபடி அவங்க வளர்ந்த விதம், அவங்களுடைய சூழ்நிலை, அதுக்கு ஏத்தபடி தான் அந்த ஜாதகம் வந்து ஒரு விஷயத்த அனுபவிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு அ இவங்க தங்கச்சி 2 இருந்திருக்கு. அதுக்கு திருமணம் பண்ணிட்டு இவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னும்போது அப்படியே தாமதமாயிருக்கு. அதுபோல திருமண வாழ்க்கை பாதிப்பு அவங்க ஜீன்ல இருந்திருக்குங்க. அப்ப சில பேருக்கு வந்து அது போல இல்லாம இருக்கலாம். அது போல வந்து ஒரு ஜோதிடம் அப்படின்றது நம்ம ஒரு விதி எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த விதி அந்த நிகழ்வு நடந்த ஜாதகத்துல போய் அப்ளை பண்ணிப்பாங்களா? ஒரு திருமணமே ஆகல அப்படின்னா, அதுக்கு ஒரு விதி சொல்றேன்னா, திருமணம் ஆகாத ஜாதகத்துல போய் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, சரியா இருக்கும். அப்ப இந்த விதி உள்ள நாம ஒரு விதி சொல்றோம், திருமணம் ஆகாததுக்கு அப்படின்னு ஒரு விதி சொல்றோம் அப்படின்னா, அந்த விதி உள்ள ஜாதகம் எல்லாம் திருமணம் ஆகாதா? அப்படின்னா கிடையாது. இதுதான் ஜோதிடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஒரு விதி வந்து எந்த விதியா இருந்தாலும் ஒரு விதிய நம்ம ஜோதிடம் நீங்க ஒரு எதுல பார்க்குறீங்க, Facebookல, WhatsAppல குருநாதர்ட்ட படிக்கிறீங்க. அந்த விதிய போய் அந்த விதிக்கு உண்டான விஷயம் இது வந்து திருமண வாழ்க்கை பாதிப்புக்கான விதி. இது வந்து விபத்துக்கான விதி அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, இந்த விதி உங்க ஜாதகத்துல இருக்கு. அதனால உங்களுக்கு விபத்து வந்துரும். உங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிப்பு வந்துரும் அப்படின்னு இல்லாம, எல்லாருக்குமே அது நடக்குமானா நடக்காது. ஆனா அந்த பாதிப்பான ஜாதகத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த விதி அதுல மேட்ச் ஆயிருக்கும். அப்ப அந்த விதிய வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்க ஜாதகத்துல இது போல அமைப்பு இருக்கு. திருமண வாழ்க்கை பாதிப்புக்கான கிரக அமைப்புகள்லாம் இருக்கு. நீங்க திருமண வாழ்க்கைன்னு வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உங்க ஜாதகத்துல விபத்துக்கான கிரக சேர்க்கை, கிரக அமைப்புகள்லாம் இருக்கு. ஆனாலும் வண்டி வாகனம்ல போகும்போது கவனமா போங்க. இப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான் செய்யலாம். மற்ற எதுவும் செய்ய முடியாது நம்மளால. எந்த விஷயத்தையும் ஜாதகத்துல இருக்கிற விஷயம் மாத்திக்க முடியாது. நாம சொல்றது மூலியமா இல்ல அந்த கிரகத்துக்காக போய் அந்த தெய்வத்தோட அதிதேவதை வழிபாடு பண்றது மூலியமா, அந்த தாக்கத்த நம்ம குறைச்சுக்கலாம். அந்த தாக்கத்த நம்ப ஓரளவு குறைச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஆனா அந்த விஷயம் நடக்கிறத யாராலயும் ஒண்ணும் மாத்த முடியாது. ஓகேங்களா? அப்ப இருக்கிறதுக்கு தகுந்தபடி அனுசரிச்சு போயிட்டோம் அப்டின்னா, அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு இப்படிதான் வேணும், எனக்கு இப்படிதான் புடிக்கும், அப்படின்ற அமைப்பு இருந்தது அப்படின்னா, அங்க வந்து பாதிப்புக்கான அளவு தான் அதிகம். ஓகேங்களா? அப்படி நம்ம இந்த ஒரு உதாரண ஜாதகத்த பார்க்கலாம் இப்ப.
ஒரே நிமிஷம். ஷேர் பண்றோம். ஷேர் பண்றோம். உள்ள போறோம். உதாரண ஜாதகத்த எடுக்கிறோம். ஓகே. இந்த ஜாதகம் பாருங்க. இந்த ஜாதகத்துல இதான் இந்த ஜாதகம். 19/3/1981 பிறந்த ஜாதகம். 81, 91, 2001, 2021, இப்ப 2026. 40 வயச கடந்து 45 வயசு கிட்ட ஆகுதுங்க. இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆகல. அப்ப இந்த ஜாதகத்துல நம்ம திருமணம் ஆகாததுக்கான விதிகள பார்ப்போம். திருமணம் ஆகாததுக்கான விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லக்னம் வந்து இவருக்கு வந்து துலா லக்னம். துலா லக்னம், சிம்ம ராசி. நட்சத்திரம் அங்க வந்து பூர நட்சத்திரம். 23 டிகிரி வந்து பூர நட்சத்திரம். ஓகேங்களா? இப்ப லக்னம் அப்படின்னும்போது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறாரு. லக்னாதிபதி 6ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறாரு. பாவப்படி அவர் 5ல இருக்கிறாரு பாருங்க. பாவப்படி அவர் 5ல தான் இருக்காரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? இப்ப திருமண வாழ்க்கை அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுப்பனைய பார்க்குறோம். இந்த ஜாதகம் வந்து நம்மகிட்ட குடுக்குறாங்க. திருமண வாழ்க்கை அப்படின்னுமா, திருமண வாழ்க்கையோட கொடுப்பனைய பார்க்குறோம். அப்ப கொடுப்பனை அப்படின்னா எப்படி பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் 7ஆம் இடம் எப்படி இருக்கு? 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? அப்ப 7ஆம் அதிபதி இந்த ஜாதகத்துல 7ஆம் அதிபதி அப்படின்ற இந்த வீட்டு கிரகம் இதுதான் 7ஆம் இடம். எல்லாத்துலயுமே பாவம் போட்டிருக்கு பாருங்க. இதுதான் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் அப்படின்றது அதெல்லாம் போட்டிருக்கு. இந்த 7ஆம் அதிபதி செவ்வாய் தன் வீட்டுக்கு 12க்கு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் காரணம். நம்ம சொல்லுவோம் ஒரு விதி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல எந்த ஒரு பாவமும் தன் வீட்டுக்கு 12ஆம் பாவத்து கூட தொடர்பாகக்கூடாது. அப்படி தொடர்பானா அந்த பாவ பலனை அனுபவிக்கிறதுக்கு போராட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு பாவ அதிபதியும் எந்த ஒரு பாவமும் எந்த பாவத்துக்கு நீங்க ஆய்வு பண்ணாலும் சரி அந்த பாவம் தன் வீட்டுக்கு 12ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி ஆச்சு அப்படின்னா ஏன்னா அந்த தன் வீட்டுக்கு 12ஆம் பாவம் அந்த பாவத்தை மறுக்கும். அந்த பாவ விஷயங்களை மறுக்கும். இது கேபி ஜோதிட விதிங்க இது. ஒரு பாவம் தன் பாவத்துக்கு 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்றது கேபி கிருஷ்ணமூர்த்தி 10 ஜோதிட விதி. அப்படி அந்த 7ஆம் பாவாதிபதி செவ்வாய் தன் வீட்டுக்கு 12ஆன 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அப்ப இதுவே ஒரு பாதிப்பு. அந்த ஃபர்ஸ்ட் விதி ஆச்சுங்களா? 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல போய் அமர்ந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் விதி. அடுத்தது 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்காருன்னு பாருங்க. 7ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு. அவரு எங்க இருக்கிறாரு? அந்த 7ஆம் வீட்டுக்கு பாதகத்துல இருக்காரு. 7ஆம் அதிபதி சாரி 7ஆம் அதிபதி செவ்வாய். ஆ, செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் குரு வந்து நேரா அதுக்கு பாதகத்துல இங்க பாருங்க. நேரா இதுக்கு பாதகத்துல இருக்காரு. இந்த இடத்துல இருந்து பாதகத்துல இருக்கிறார். பாதகம்னா இந்த இடம் இருக்கு பாருங்க. இதுதான் பாதகம். 7ஆம் இடத்துக்கு பாதகஸ்தானம் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி இங்க இருக்கிறாரு. செவ்வாய் அதுக்கு பாதகத்துல அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்கு. அது போல 7ஆம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கு பாத்தீங்கன்னா சுத்திரட்டாதி சனிப சாரம் வாங்கியிருக்காரு. அவரும் எங்க இருக்கிறாரு? 7ஆம் இடத்துக்கு பாதகத்துல இருக்கிறாரு அவரும்.
அவரும் லக்னத்துக்கு 12ல 2 பேருமே லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாங்க. அப்ப 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12க்கு போயிட்டாரு. 7ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகமும், வீடு கொடுத்த கிரகமும் லக்னத்துக்கு 12ல மறைஞ்சிட்டாங்க. 7ஆம் இடத்துக்கு பாதகத்துல இருக்கிறாங்க. 2வது அமைப்பு ஆச்சுங்களா? 3வது அப்படின்னு பார்த்தா 7ஆம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிற கிரகம். இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி யாரு? சுக்கிரன். இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? சூரியன். இந்த அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்து இந்த 7ஆம் அதிபதி கூட இருக்கிறாங்க. அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதி கூடயும் சேர்ந்து 7ஆம் அதிபதி கூட இருக்கிறாங்க. அப்ப இந்த அளவுல இந்த 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த 7ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல 7ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து இயங்கணும் அப்படின்னா அதனோட நட்சத்திரத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அது வந்து வேலை செய்யும்னு சொல்றோம். 7ஆம் அதிபதியோட நட்சத்திரம் வந்து 7ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாயோட நட்சத்திரம் இங்க இருக்கு. மிருகசீரிடம் இங்க இருக்கு, இங்க இருக்கு. மிருகசீரிடம் இதுல கிரகமே இல்ல. சித்திரையில இங்க கிரகம் இருக்கான்னு பார்த்தா இங்கேயும் இல்ல. அவிட்டத்துல இங்க கிரகம் இருக்கான்னு பார்த்தா அவிட்டத்திலயும் இங்க இல்ல. அவிட்டம் இந்த இடத்துல இருக்குல்ல. அதனால இந்த 7ஆம் அதிபதியோட சாரத்துல இங்க கிரகமே இல்ல. அப்ப 7ஆம் ஒரு பாவ அதிபதியோட சாரத்துல கிரகமே இல்ல அப்படின்னா அந்த பாவ பலனை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அப்ப 7ஆம் இடத்த அதிபதி ரொம்ப பலமா பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்ப 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12க்கு போனது ஒரு காரணம். அதுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் லக்னத்துக்கு 12லயும் 7ஆம் பாவ அதிபதி நின்ற இடத்துக்கு பாதகத்திலையும் போனது ஒரு சிறப்பு இல்லாத அமைப்பு. 7ஆம் அதிபதி சாரத்துல கிரகமே இல்லை. 7ஆம் அதிபதி கூட அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த அமைப்புகள் எல்லாமே இவருக்கு திருமண தாமதத்தை கொடுத்துருக்கு. திருமணம் ஆகாத அமைப்பை கொடுத்துருக்கு. நான் தான் முன்னாடியே சொன்ன போல இது போல அமைப்பு உள்ளவங்க எல்லாருக்கும் ஆகும்னா அவங்களுக்கு சில பேருக்கு ஆயிருக்கலாம். அது பிரச்சனையா இருக்கும். சில பேர் அனுசரிச்சு போயிருப்பாங்க. இல்ல 7ஆம் இடம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஜாதகம் திருமணத்துக்குன்னு வந்துன்னா 7ஆம் இடம் இந்த இந்த பாடி கொடுப்பனையில பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு நம்மளுக்கு வாழ்க்கை துணை இன்னும் ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு எடுத்து கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க லக்னாதிபதி வந்து மீனத்துல உச்சமா இருக்கிறாரு. அப்ப இவருக்கு ஒரு ஒரு சிந்தனை இருக்கும். நம்மளுக்கு வர்ற மனைவி இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு இப்படிலாம் இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அந்த எதிர்பார்ப்புலாம் இங்க நடக்காதுங்க. அது போலதான் நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம எடுத்துக்கிட்டோம்னா இந்த இந்த மைனஸ் எல்லாம் வேலை செய்யாத இருக்கும். ஏதோ ஒரு பொண்ணு ஒரு படிப்பு இவங்க அளவுக்கு படிப்பு கம்மியா இருக்கலாம். இல்ல அழகு கம்மியா இருக்கலாம். இல்ல அவங்க வீட்டுல வசதி வாய்ப்பு கம்மியா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு குறைவா உள்ள இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டா இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகும். அப்படியே அனுசரிச்சு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது அந்த திருமண வாழ்க்கைக்கான பாவங்கள் அப்படின்னா 2ஆம் பாவம் தான் குடும்பங்க. அதே 2ஆம் அதிபதி தான் திரும்ப செவ்வாய். அப்ப செவ்வாய் வந்து திரும்ப பாதிக்கப்பட்டிருக்காரா? 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம். 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம். 4ஆம் இடம் அப்படின்றது இதுல வந்து இந்த சனி பகவானா தான் வராரு. ஏன்னா இங்க 29 டிகிரில 4ஆம் பாவம் ஆரம்பிச்சிருது. அதனால இந்த பாவத்துல தான் 4ஆம் பாவம் இருக்கும். அந்த சனி பகவானும் லக்னத்துக்கு 12ல போயிட்டாரு. அவரு 3ஆம் அதிபதி கூட போயிட்டாரு. 3ஆம் அதிபதி குரு இல்ல இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி குரு இல்ல அவரு கூட போயிட்டாரு. தன் வீட்டுக்கு 12ஆம் இடத்துக்கு கூட 4ஆம் அதிபதி போயிட்டாரு. பிளஸ் வந்து லக்னத்துக்கு 12லயும் போயிட்டாரு. அது சிறப்பு இல்லாத அமைப்பா இருக்கு. அப்ப சுகஸ்தானம் அப்படின்றது கெட்டு போயிடுச்சு. அந்த இடத்துல வேற கேது வேற இருக்கிறாரு. அடுத்து 7ஆம் பாவம் தான் நம்ம பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்தது 8ஆம் அதிபதி அப்படின்ற சுக்கிரனும் அதே இடத்துக்கு அதே அந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போயிட்டு அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் பிளஸ் ஆரம் கொடுத்த கிரகமும் வந்து லக்னத்துக்கு 12ல போயிட்டாங்க. அப்ப இந்த 8ஆம் இடம் அப்படின்றதும் பாதிக்கப்படுது. 12ஆம் இடம்ன்ற அயன சயன போகம் அப்படின்றதுலயும் அங்க 6ஆம் அதிபதி இருக்கிறாரு. பிளஸ் இந்த அதிபதி அதாவது 12ஆம் அதிபதி எங்க இருக்கிறாருன்னா 12ஆம் இடத்துக்கு 6ல இருக்கிறார். அவர் வாங்கிய சாரம் வந்து ராகு சாரம் வாங்கியிருக்கிறார். அப்ப இந்த அவர் இந்த நம்மளுக்கு திருமண பாவங்கள் அப்படின்றது 2, 4, 7, 8, 12 அப்படின்ற இடமும் இவங்க ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம இதை திதி சூன்யம் எடுக்கல, முடக்கு எடுக்கல, எதுவுமே எடுக்கலைங்க இதுல. இப்ப இந்த லெவல்லயே இந்த இந்த ஜாதகம் வந்து பலமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த கேதுவோட தாக்கம் ஒரு ராகு கேதுகள் 3, 11 தொடர்புல இருக்கும் அப்படின்றோம். அந்த கேதுவோட அமைப்பு கேது இங்க இருக்குன்னு வச்சுங்களேன். கேது வந்து இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றோம் குறிப்பா. ராகு இங்க இருக்குன்னா ராகு இந்த இடத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுவாரு.
அது போலயும் இந்த ராகு கேதுக்காலையும் அந்த 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ராகு கேதுவோட இந்த ராகு கேது இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா, ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட். இது 2த்துக்கும் ஒரு கோடு போட்டு இதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா, இதுவும் 7ஆம் இடமா வந்துரும். அப்ப ராகு கேதுவோட மிட் பாயிண்ட்லயும் 7ஆம் இடம் மாட்டிக்கிச்சு. இப்படி இந்த நெறைய ஜாதகத்துல வந்து மைனஸ் அப்படின்றது நெறைய இருக்கிறதால இவங்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்னு சொல்றோம். அப்ப 7ஆம் பாவாதிபதி 12க்கு போயிட்டாரு. சொல்றதே சொல்றேன்னு சொன்னதே சொல்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து ஜோதிடம் கத்துக்கிறவங்களுக்கு, ஆரம்ப நிலையில பலன் எடுக்கிறவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த சார்ட் போட்டு சொல்லிட்டு இருக்கோம். நாலேட்ஜ் உள்ளவங்க இத ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா, சில பேருக்கு திரும்ப திரும்ப சொன்னா புரியும். சில பேருக்கு ஒரே டைம்ல புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். நெறைய பேரு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல போடுறாங்க. அதனால சொல்றேன் நான் இத. 7ஆம் அதிபதி அப்படின்ற கிரகம். 7ஆம் அதிபதின்ற செவ்வாய், லக்னம் துலா லக்னம். 7ஆம் அதிபதி செவ்வாய் தன் வீட்டுக்கு 12க்கு போயிட்டாரு. அவரு இந்த லக்கணத்தோட அஷ்டமாதிபதி அப்படின்ற சுக்கிரன், பாதகாதிபதி அப்படின்ற சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. 2வது மைனஸு. 7ஆம் அதிபதிக்கு வீடு குடுத்த கிரகமும், சாரம் குடுத்த கிரகமும் வந்து வீடு குடுத்த கிரகம் குரு, சாரம் குடுத்த கிரகம் சனி பகவான். அவரு வந்து லக்கணத்துக்கு 12லயும், இந்த 7ஆம் அதிபதி நின்ற இடத்துக்கு பாதகத்திலயும் போயிடுச்சு. அதுபோல 7ஆம் அதிபதி சாரத்துல கிரகமே இல்ல. இந்த அமைப்புகள் எல்லாமே இவருக்கு திருமண தாமதத்த குடுத்திருக்கு. திருமணம் இதுவரைக்கும் ஆகாத தன்மைய குடுத்திருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுபோல திருமண பாவங்கள் அப்படின்றதும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான். நம்ம எப்பயுமே இன்னொரு விஷயம் சொல்லுவோம்ல, ஆ அந்த அதிபதி நிக்கிற இடத்துலேருந்து பாருங்க அப்படின்னு. இப்போ ஒரு பாவம் எடுக்கிறோம். 7ஆம் இடத்துக்கு மட்டும் பார்க்காம 7ஆம் அதிபதி நின்ற இடத்துலேருந்து அவருக்கு நல்லா இருக்குதா? இல்ல லக்னாதிபதி நின்ற இடத்துலேருந்து 7ஆம் இடம் நல்லா இருக்குதா? அப்படின்னு பார்த்தாலும், லக்னாதிபதி, 7ஆம் அதிபதி 2ம் ஒரே இடத்துல தான் நிக்கிறாங்க. லக்னத்துக்கு தான் 7ஆம் இடம் சரியில்லாத இப்படி கெட்டு போச்சு. லக்னாதிபதி நின்ற இடத்துக்காவது 7ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். லக்னாதிபதி மீனத்துல இருக்கிறாரா? அதுலேருந்து 7ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கிறது அந்த அந்த வீட்டுக்கு பாதகாதிபதி. அதாவது இந்த லக்னாதிபதியே அங்க இருக்கிறாரு. அவரு பாதகத்துல போயிட்டாரு. அந்த நான் சொல்றது புரியும்ன்னு நெனைக்கிறேன். இப்ப லக்னாதிபதி நின்ற இடத்த இத வந்து லக்கணமா வச்சுக்கங்க. இத லக்கணமா வச்சுக்கங்க. லக்னாதிபதி சுக்கிரன் இங்க தானே இருக்க. அப்ப இந்த இதுக்கு திருமண வாழ்க்கைய பாருங்க. அப்ப இதுக்கு திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது, இங்கேருந்து 7ஆம் இடம் எப்படி இருக்கு? இந்த 7ஆம் இடம் வந்து கன்னி. அப்ப 7ஆம் இடத்துல யாரு இருக்கா? இந்த லக்னாதிபதி இருக்காரு. அவரு யாரு? இந்த இந்த இடத்துக்கு பாதகாதிபதியே வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஓகேங்களா? 2வது இந்த ல இந்த லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதி யாரு? சனி பகவான். அவரு எங்க போயிட்டாரு? அவரு இந்த இடத்துக்கு போயிட்டாரு. அவரும் இந்த இடத்துல இருக்காரு. அடுத்தது இந்த லக்கணம் 7ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரு? அவரும் 12ல போட்டாரு. பரிவர்த்தனை இருக்கு. பரிவர்த்தனை இருந்தாலும் அது வந்து கோச்சாரத்துக்கு தான் வேலை செய்யும். பரிவர்த்தனை இருந்தனா ஆட்சின்னு எடுத்துக்க முடியாது. பரிவர்த்தனையில இருக்கு அப்படின்றது நம்ம ஒரு விஷயத்த அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து நம்மளுக்கு ஒரு 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 கிரகம் எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவத்து வேலையை செய்யும். அதுதான். அப்ப 7ஆம் அதிபதி 12க்கு போயிட்டாரு. 12ஆம் அதிபதி 7க்கு வந்துட்டாரு. அப்ப சிறப்பா இல்ல அப்படின்னு சொல்றோம். இந்த 7ஆம் இடத்துக்கு எந்த கிரகத்தோட பார்வைலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி யாருங்க? இந்த லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி யாரு? சுக்கிரன். ஓகேங்களா? அடுத்தது இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி அதே அதே புதன் தான். அப்ப அஷ்டமாதிபதியோட தொடர்பு வந்து இந்த இடத்துக்கு இருக்கு. இந்த லெவல்ல பார்த்தீங்கன்னா, இப்படியும் இப்படியும் இந்த இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இந்த லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி யாரு? சூரியன். அவரும் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த பார்க்குறாரு. புரியுதுங்களா? லக்கணத்திலேருந்து 7ஆம் இடத்த பார்க்குறாரு. நம்ம லக்கணத்துக்கு மட்டும் பார்க்கல. லக்னாதிபதி நின்ற இடத்துக்கும் பார்க்கும்போதும், அந்த அமைப்பும் இதுல சரியா இல்ல அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த ஜாதகம் போட்டேன். லக்னத்துக்கும் சரியில்ல. லக்னாதிபதி நின்ற இடத்துக்கும் அது வந்து பலமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான். ஓகேங்களா? இப்படி இந்த ஜாதகம் வந்து திருமண வாழ்க்கை பலமான பாதிப்ப குடுக்குது அப்படின்னு சொல்றோம். இப்போ இவங்களுக்கு வந்து இதுதான். இது வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கொடுப்பனைய சொல்லிட்டோம். கொடுப்பனை இப்படிலாம் உங்க ஜாதகத்துல இந்த 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப திருமண வாழ்க்கை சார்ந்த எதிர்பார்ப்ப குறைச்சிட்டு, திருமண வாழ்க்கைய அமைச்சுங்கன்னு நம்ம சொல்லலாம். அவ்வளோதான். இந்த ஜாதகத்த கொண்டாந்து குடுத்த உடனே இது கல்யாணமே ஆகாது. இது குழந்தையே பொறக்காது அப்படின்னு சொல்றதுக்கான ரூல் இல்ல. இந்த ஜாதகம் இந்த காலகட்டத்துல பொறந்த நெறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம். திருமணம் ஆயிருக்கலாம். அதனால ஒரு இல்ல, கிடைக்காது, நடக்காது அப்படின்றதுக்கான ரூல் இல்ல. அவங்கவங்க அனுபவிக்கிற விதம், அவங்கவங்க நாலேட்ஜ், அவங்களுடைய கர்மாவ பொறுத்து தான் ஒரு விஷயத்த அனுபவிக்கிறதும், அவங்க கஷ்டப்படுறதும். ஓகேங்களா?
எதுவுமே வந்து எதிர்பார்ப்பும் பேராசையும் இல்லைன்னா கண்டிப்பா ஜாதகத்தால எந்த பாதிப்பும் கிடையாது. அதுல எந்த தசா எந்த புத்தி ஒன்னாலும் எதிர்பார்ப்பும் பேராசையும் இல்லை, எந்த விஷயம் இருந்தாலும் அனுசரிச்சு போறோம், எதா இருந்தாலும் ஏத்துக்கிறோம் அப்படின்னா அங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஜோதிடம் அப்படின்றது அங்க பெருசா வேலை செய்யாது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எதிர்பார்ப்பும் பேராசையும் இருக்கும்போது தான் என்னால வீடு கட்ட முடியுமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுமா, எனக்கு நல்ல குழந்தை பிறக்குமா, எனக்கு வசதி வாய்ப்பு கோடீஸ்வரன் ஆயிடுமா அப்படின்னு பார்க்கும்போது தான் ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க. நிறைய விஷயங்கள் அதுல எனக்கு கிடைக்குமா, இது போகுமா, இது நடக்குமா, இது எனக்கு வெளிநாடு போனா நிறைய சம்பாதிப்பனா. நேத்து கூட ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அவங்க வந்து வெளிநாட்டு போய் நிறைய சம்பாதிப்பனா அப்படின்னு கேட்கறாங்க. வெளிநாடு போறதுக்கான அமைப்பு இருக்கு, சம்பாதிக்கிறதுக்கான நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற அமைப்பு அவங்க தானே ஏற்படுத்திக்கணும். அவங்க தானே ஏற்படுத்திக்கணும். நெறையனா எவ்வளவு? இப்ப இங்க வந்து ஒரு ரூ. 10 சம்பாரிக்கிறேன்னா, அங்க போய் ரூ. 100 சம்பாரிக்கலாம். அது நெறைய சம்பாரிக்கணும்ன்ற அவங்கவங்க நாலேட்ஜ பொறுத்தது. அதனால எந்த ஒரு விஷயமுமே பின்னாடி இவங்க வந்து அடுத்த திசையிலயாவது நல்லா இருப்பாங்களா? அப்டின்னா, அவங்க முயற்சி பண்ணணும்ல. திசை நல்லா இருக்கு, நல்ல இடத்துலேருந்து தசாபுத்தி நடத்துது அப்டின்னா, அவங்க நல்லா இருப்பாங்களான்னா, அவங்களுடைய முயற்சி தான். என்னுடைய குருநாதர் ஒருத்தருக்கு இப்ப கேது திசை நடந்துட்டு இருக்கு. கேது திசை வந்து லக்னத்துக்கு 3லேருந்து நடக்குது. அவரு நெறையா நெறைய கேது திசை தான். ஆனா வந்து அவருடைய இப்போ வருமானம் வந்து ரொம்ப அதிகமான வருமானமா இருக்கு இந்த காலகட்டத்துல. ஏன்னா அவருடைய முயற்சி. அவரு அதுக்குன்னு எடுத்துக்கிட்ட எஃபர்ட் நெறைய போடுறாரு. அதனால அவரு வந்து நெறைய சம்பாரிச்சிருக்காங்க. கேது திசை எல்லாத்தையும் கட் பண்றோம், பொருளாதாரமே இல்ல அப்படின்னு சொல்ல முடியல பாருங்க. அப்ப அவங்களுக்கு அந்த அந்த விஷயம் அவங்க அதுக்காக எடுத்துக்கிற முயற்சி தான் அவங்களுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்ல வரேன். அதனால அவங்கவங்க ஜாதகம், அவங்கவங்க செய்ற முயற்சி, அவங்கவங்க கர்மாவ பொறுத்து தான் அந்த ஜாதகமே வேலை செய்யும். இப்படி இருக்கு, இப்படி இருந்துங்க அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதான் நம்ப. அத அதிகப்படுத்திக்கிறதும், அத அனுபவிக்காம போறதும், அனுபவிக்கிறதும் அவங்க கையில இருக்கு. ஓகேங்களா? அதுபோல நம்ம இப்படி பண்ணி இப்படி இத சொல்லிடுறோம். அடுத்தது தசாபுத்திய நடத்துற கிரகம் எங்க இருக்குன்னு பார்த்து, அந்த தசாபுத்திய நடத்துற கிரகம் அவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு இப்ப இந்த ஜாதகத்துக்கு விட்டுருங்க. த தசாபுத்திய நடத்துற கிரகம் இப்ப திருமண வாழ்க்கைக்கு சாதகமா இருக்கா, பாதகமா இருக்கான்னு பார்த்து பலன் சொல்லலாம். அடுத்து அந்த கிரகம் கோச்சாரத்துல என்ன நிலையில இருக்குன்னு பார்த்து சொல்லலாம். ராகு, கேது அவங்களுடைய லக்னாதிபதி 7ஆம் அதிபதி மேல இருக்குதான்னு பார்த்து சொல்லணும். இவ்வளவுதான். இந்த அமைப்புல நீங்க பலன் சொல்லுங்க. சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து நெறைய விஷயம் வந்து பாதிப்புக்கான நெறைய விஷயம் இருக்கிறதால இந்த சார்ட் போட்டோம். அடுத்து இன்னும் ஒரு சிறப்பான ஒரு உதாரண ஜாதகங்களோட போடலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னாலும், ஜோதிடம் படிக்கணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதுபோல வந்து இந்த இந்த பாவம் இருக்கிற சார்ட்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பலன் சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாவம் போட்டிருக்கும் பாருங்க. எந்தெந்த இடத்துல பாவம் ஆரம்பிக்குதுன்னு இருக்கு பாருங்க. அப்ப இந்த இந்த அ சுக்கிரன் வந்து 6ல தான் இருக்கு. ஆனா பாவப்படி 5ஆம் வீட்டு வேலைய தான் செய்வாரு அவரு. அதுபோல எடுத்துக்கணும். அதனால பாவ சார்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது கேபில நம்ம போட்டிருக்கோம். அதனால பாவம்லாம் தெளிவா இருக்கு. ஓகேங்களா? இப்படி நம்ம ஜாதகத்த ஒவ்வொரு ஜாதகத்தையும் அதுல என்ன கொடுப்பனை இருக்கு, அந்த கொடுப்பனைய வந்து அ அவங்க எப்படி அனுபவிக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கிறத நம்ம சொல்லிடணுங்க. சொல்லிட்டா அது இல்லாம அதுல இன்னும் ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன். அந்த சந்திரன் வந்து டிஎன்ஏ ஜோதிடத்தம் அதாவது 1, 7, 11 இருக்கு அதுல. அது முக்கியமான பாயிண்ட் அத விட்டுட்டேன். அதாவது திருமண தடை, திருமண தாமதம், திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னா நம்ம சொல்லியிருப்போம். அதாவது செவ்வாயோட கர்மா அதுல இருக்கு. அதாவது பூரம் நட்சத்திரமே இருக்கு. பூரம் அப்படின்றது செவ்வாயோட கர்மா. அப்ப பூரம் நட்சத்திரம் இருக்கிற குடும்பத்திலே திருமண வாழ்க்கை பாதிப்பா இருக்கும். அதுபோல 1, 7, 11 தொடர்பும் திருமண வாழ்க்கை, திருமண தாமதம், திருமணம் ஆகாதது சொல்லும். அப்ப அந்த 1, 7 அது 1ஆம் இடம் வந்து சுக்கிரன், 7ஆம் இடம் ஆ செவ்வா, 11ஆம் இடம் சூரியன். இது இதுவும் தொடர்புல இருக்கு. சனி பகவானும் அத பார்க்கிறாரு. அப்ப அந்த டிஎன்ஏ ஜோதிட விதியும் இதுல மேட்ச் ஆகுதுன்னு சொல்றேன் வரேன். ஓகேங்களா? பூர நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமா வந்ததும் 1, 7, 11 தொடர்பு இருக்கிறதும் இவங்க ஜாதகத்துல இருக்கு. இதுவும் திருமண வாழ்க்கை பாதிப்ப சொல்ற அமைப்பா இருக்கு. இதுபோல நெறைய விஷயங்கள், நெறைய விதிகள் இந்த ஜாதகத்துல பொருந்தி போனதால இந்த வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆகல. உங்களுக்கு ஜோதிடம் படிக்கணும்னாலும், பார்க்கணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 98 65 550 210 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பெரிய விஷயம் இல்லைங்க. ஜோதிடம் வந்து ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ஒரு பாவம் போய் இன்னொரு பாவத்துல இருக்குது அப்டின்னா, அந்த பாவம் மூலியமா அனுபவிக்க போறோம். அவ்வளதான். ஒரு 2ஆம் பாவ அதிபதின்னு எடுத்துக்கிறோம். 2ஆம் அதிபதி போய் 4ல இருந்ததுன்னா, சொத்து மூலியமா சம்பாரிக்கலாம். உள்ளூர்லயே வந்து 4ஆம் இடம் உள்ளூர்ல சம்பாரிக்கலாம். ஒரு 5ல இருந்ததுன்னா, தாத்தா தொழில் செஞ்சு சம்பாரிக்கலாம். பூர்வீக சொத்து மூலியமா சம்பாரிக்கலாம். ஆசிரியர் தொழில் செஞ்சு சம்பாரிக்கலாம். ஜோதிடம் செஞ்சு சம்பாரிக்கலாம். அதுபோல
ஒரு 6ல இருந்தது அப்படின்னா கடினமான உழைக்கணும். நல்ல வேலை இருக்கும். அந்த 6ஆம் அதிபதி நல்ல நேர்மா இருந்தா நல்ல உயர்வான உத்தியோகம் உண்டுன்னு எடுக்கலாம். ஒரு 12ல இருந்து 2ஆம் அதிபதி போய் 12ல இருக்குன்னா, வெளியூர், வெளிநாடு போய் சம்பாரிக்கலாம். அது கெட்டு போயிருந்ததுன்னா, நம்ம சம்பாரிக்கிற பணம்லாம் விரயமாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி ஒரு பாவ அதிபதி போய் எந்த பாவத்துல இருக்கு, இல்ல எந்த பாவ அதிபதி போய் எந்த பாவத்துல இருக்கிறாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஈஸியா அந்த 2 காரகத்தையும் இணைச்சு சொல்லுங்க. அவ்வளோதான். 2 காரகத்தையும் இந்த காரகத்தையும் அதையும் இணைச்சீங்க. அது வந்து ரொம்ப சிறப்பா பலன் சொல்ல பயன்படும். அதுபோல ஒரு அ த ஒரு ஜாதகம் நம்ம திரும்ப போடலாம். ஒரு பாவத்தையும், இன்னொரு பாவத்தையும் எப்படி இணைச்சு சொல்லலாம் அப்படின்றத அடுத்து ஒரு வீடியோல போடலாம். அதுபோல ஜோதிடரா இருக்கிற நாம்ப பெரும்பாலும் வந்து அ ரோகிணி, உத்திரம், பூராடம், லக்னாதிபதி 4ல இருக்கிறவங்க, லக்னாதிபதி கடகத்துல இருக்கிறவங்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்லிக் குடுக்கும்போது, அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது, நம்மளுக்கு புது புது விஷயங்கள் கிடைச்சிட்டு இருக்கும். அப்படி நம்ம ஜோதிடரா இருக்கிற நம்ப, ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிற நம்ப, எல்லாமே இந்த புதனோட அம்சத்துக்கு கீழ தான் வருவோம். அப்ப நம்ம தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு மறைக்காம சொல்லிக் குடுங்க. உங்களுக்கு புது புது விஷயங்கள் கண்டிப்பா பிரபஞ்சம் குடுத்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம். என் வீடியோ புடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆ உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப எளிமையான விதிகளோட தான் இருக்கும். எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன பயன்படுத்த போறோமோ, அதுதான் இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் இருக்காது. எனக்கு எது ஈஸியா இருக்கோ, எத அப்ளை பண்ணா ஒரு விஷயம் நம்மளுக்கு வருதோ, அத மட்டும் தான் நான் வந்து வீடியோவா போட்டிருப்பேன். பலனா சொல்லியிருப்பேன். தேவையில்லாத விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயத்த நம்ம எப்பயுமே சொன்னதில்ல. தெரியாத விஷயத்த தெரியல அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால இத பயன்படுத்தி பாருங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.